ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் கைட்லைன்ஸ் தமிழ். இன்றைக்கி எந்த கான்செப்ட் பார்க்க போகிறோன்னா லிங்க்டு லிஸ்ட். இந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பேஸிங்கிறது ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கான்செப்ட்லாம் வந்து கிளியராக புரியும். இது டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்க ஒரு முக்கியமான கான்செப்ட். டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா a way of organizing a data in a proper manner is called a data structure. அதாவது ஒரு டேட்டா வந்து ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது லிங்க்டு லிஸ்ட்டுங்கிறது a group of node are linked together. அதாவது ஒரு குரூப்பாக இருக்க நோட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று லிங்காக இருக்கிறது தான் வந்து லிங்க்டு லிஸ்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து நோடுங்கிறது என்னென்னா வந்து ஒரு மெமரி ரீஜனை தான் வந்து நோட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து ரெண்டு ஃபீல்டு இருக்குது. என்னென்ன ஃபீல்ட்னா டேட்டா ஃபீல்டு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டும் லிங்க் ஃபீல்டு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டும் இருக்குது. ஓகேங்களா? டேட்டா ஃபீல்டுங்கிறது ஒரு எம்ப்ளாயி எடுத்திங்கன்னா அவரோட ஐடி, அதுக்கப்புறம் அவரோட நேமு, அதுக்கப்புறம் அவரோட சேலரி, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வருதுல்ல, அதுதான் வந்து டேட்டா ஃபீல்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து என்ன சொல்லிட்டு சொல்லுவோம்? நோட் சொல்லிட்டு சொல்லுவோமா? லிங்க் ஃபீல்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி இன்னொரு நோடு இருக்குல்ல, இது நோடு 1 சொல்லி வச்சுக்கோங்க, இன்னொரு நோட் 2. ஓகேங்களா? இந்த நோடோட அட்ரஸை வந்து இது ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட அட்ரஸ் வந்து 1000, இதோட அட்ரஸ் வந்து 2000னா லிங்க் ஃபீல்டு என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் வந்து இதில் வந்து சேவ் பண்ணியிருக்கும். அதுதான் வந்து லிங்க் நோடு, லிங்க் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நோட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ வந்து லிங்க்டு லிஸ்ட் வந்து எத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னா சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட், அப்புறமா வந்து டபுள் லிங்க்டு லிஸ்ட், எல்எல்ங்கிறது லிங்க்டு லிஸ்ட்டு, அப்புறமா வந்து சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் சொல்லிட்டு 3 டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நோடோட டைப் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஃபீல்டு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் லிங்க் ஃபீல்டு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுவே டபுள் லிங்க்டு லிஸ்ட்னா இதை வந்து எப்படி வந்து பிரிச்சிருப்பாங்கன்னா 3 ஃபீல்டாக பிரிச்சிருப்பாங்க. 3 ஃபீல்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, இருக்கிறது டேட்டா ஃபீல்டு, லிங்க் ஃபீல்டு தான் இருக்கும். பட் லிங்க் ஃபீல்டை மட்டும் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா இந்த லிங்க்குங்கிறது நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்குமா, இந்த லிங்க்குங்கிறது ப்ரீவியஸ் நோடு இந்த பக்கம் இருக்குல்ல, அதோட நோடோட அட்ரஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். அதான் வந்து இது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. நடுவில் வந்து டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டை வந்து சிங்கிள் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட், டபுள் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. சிங்கிள் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்னா இதே மாதிரி தான் இருக்கும், டபுள் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்னா இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி டேட்டாஸ் இருக்கா, ஸோ இது ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கே செகண்ட் லிங்க் இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்படி லிங்க் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. டபுள் லிங்க் லிஸ்ட்டுங்கிறது இது இப்படியும் மூவ் ஆகலாம், இப்படியும் மூவ் ஆகலாம். ஏன்னா வந்து ப்ரீவியஸ் நோடு இருக்குது, ஸோ நம்ம எந்த பக்கம் வேணாலும் நோடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டுங்கிறது இது மாதிரி தான் இருக்கும். பட் இந்த நோடுங்கிறது இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ தானே ஒரு சர்க்குலர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். இதுவே டபுள் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டுங்கிறது இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதன் மூலியமாக நம்ம என்ன சொல்கிறோம்? சிங்கிள் லிஸ்ட்டுங்கிறது a group of node which are linked together using single link. அதாவது ஒரே ஒரு சிங்கிள் லிங்க் யூஸ் பண்ணி தான் வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இது சிங்கிள் லிங்க் லிஸ்ட் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா a group of node are linked together using double link. இங்கே பாருங்கள், இந்த நோடு எடுத்திங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் இந்த நோடு இருக்குது, இது எடுத்திங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த நோடு இருக்குது. ஸோ டபுள் லிங்க் யூஸ் பண்ணிவிட்டு லிங்க் ஆகிருக்குல்ல, இது வந்து இந்த பக்கமும் மூவ் ஆகலாம், இந்த பக்கமும் மூவ் ஆகலாம். ஸோ அதனால் இது வந்து டபுள் லிங்க் லிஸ்ட். இது வந்து சர்க்குலர் மேனரில் இருக்குல்ல, ஸோ இது வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டுக்கான பேசிக்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேசிக்ங்கிறது ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போது எதனால் வந்து லிங்க் லிஸ்ட் வந்து அரே கான்செப்டை ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அரே வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது ஃபஸ்ட்டே வந்து மெமரி சைஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஒரு 5 டேட்டாஸ் 10 டேட்டாஸ்னால் பரவாயில்ல. இதுவே வந்து 500 1000 டேட்டாஸ்னால் வந்து அதுக்கான மெமரி வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து அதில் போயிட்டு எழுத முடியும். பட் லிங்க் லிஸ்ட்டுங்கிறது நம்ம வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயோட டேட்டா க்ரியேட் பண்ண போகிறோம்னா டைனமிக்காக வந்து மெமரியை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்.
ஸோ அதாவது ரன் டைம்லேயே வந்து மெமரி ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து மெமரியை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணுற மெமரி எப்படி, நம்மளுக்கு தேவைங்கிறப்போ க்ரியேட் பண்ணுற மெமரி எப்படி, ஸோ எது வந்து ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டு. டைனமிக்காக இந்த லிங்க் லிஸ்ட் மூலியமாக க்ரியேட் பண்ணுற மெமரி தானே ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஸோ அதனால் இது ஒரு பாயிண்ட் ஓவர் கம் பண்ணுதா. இதுவே எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரேயில் வந்து இது மாதிரி ஒரு 4 எலமெண்ட் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு எலமெண்ட்டை வந்து நான் புதுசாக ஆட் பண்ண போகிறேன்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண போகிறோன்னா வந்து இங்கே ஆல்ரெடி இருந்த எலமெண்ட்டை வந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும், இந்த எலமெண்ட் இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும், இங்கே இருக்க எலமெண்ட்டை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணணும். அதே போல் டெலீட் பண்ணணும்னா இந்த எலமெண்ட்டை டெலீட் பண்ணால் இந்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு இது இந்த பக்கம் மூவ் பண்ணணும், இந்த பக்கம் மூவ் பண்ணணும், இந்த எலமெண்ட்டை இந்த பக்கம் மூவ் பண்ணணும், லாஸ்ட் இருக்க வேஸ்ட் எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது. இதுவே லிங்க் லிஸ்ட்டுங்கிறது அது ஒரு நோடாக தானே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நான் இந்த இடத்துல டேட்டாவை லிங்க் பண்ணணும்னா ஆல்ரெடி இப்படி லிங்க் இருக்குமா. ஸோ நான் இந்த இடத்துல வந்து டேட்டாவை ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்க்கை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை இங்கே மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை வந்து இப்படி மூவ் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிற லிங்க்கை மட்டும் தான் நான் வந்து மூவ் பண்ணுறேன், சேஞ்சஸ் பண்ணுறேன். லிங்க்கை மட்டும் தான் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் லாஜிக் எழுதிட்டா இது வந்து அந்த இடத்துல போய்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். நான் மற்ற டேட்டாஸ்லாம் வந்து கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே டெலீட் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த லிங்க்கை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு இதோட லிங்க்கை எடுத்து நான் இங்கே மூவ் பண்ணிடுறேன். ஸோ அதனால் இந்த எலமெண்ட் வந்து டெலீட் ஆகிடுமா. ஸோ ரன் டைமில் பண்ணுறதுனால அந்த மெமரி வந்து அந்த நேரத்தில் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அரேவை கம்பேர் பண்ணும்போது லிங்க் லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப வந்து சிம்பிளிசிட்டியாக இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டுக்கான பேசிக்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த பேசிக்ஸுங்கிறதும் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 நோடு எழுதிக்கிறேன். 1 2 3 4 இப்படி தான் நோடு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து டேட்டா ஃபீல்ஸாக நான் உங்களுக்கு வந்து பேசிக் சொல்கிறதுனால ஐடி கார்டு நம்பர் மட்டும் வச்சுக்கிறேன். 10 11 14 17 சொல்லிவிட்டு ஐடி கார்டு நம்பர் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. இதனோட அட்ரஸ் வந்து 1000, இதனோட அட்ரஸ் வந்து 1025 1024, இதனோட அட்ரஸ் வந்து 1080, இது வந்து ஒரு 2022 இது மாதிரி வச்சுக்கிறேன். இன்னொன்று முக்கியமாக வந்து இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து க்ரியேட் ஆகிற அட்ரஸ்லாம் வந்து சீக்வன்ஸாக, அதாவது பக்கத்து அட்ரஸாக க்ரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நோடாக க்ரியேட் பண்ணுறதுனால அது கான்டிஜியஸ் மெமரியாக க்ரியேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது வந்து எந்த இடத்துலையும் வந்து க்ரியேட் ஆகலாம். ஓகேங்களா. அதனால தான் வந்து நான் கான்டிஜியஸ் மெமரி எழுதாமல் ஒரு ரேண்டமாக ஒரு அட்ரஸ் வந்து எழுதியிருக்கேன். இது வந்து நோட் 1, இது நோட் 2, நோட் 3, நோட் 4 1 2 3 4 ஓகேங்களா. இப்போது இந்த நோடு வந்து இது கூட லிங்காக இருக்குன்னா இப்படி இதனோட அட்ரஸ் வந்து இங்கே வந்து இருக்கணும் கரெக்டாக. அதனால் லிங்க் ஃபீல்டில் இருக்கணும். ஸோ 1024 சொல்லிட்டு எழுதிட்டேன்னா இது இப்படி வந்து லிங்க் ஆகிருக்கும். அதே போல் இதனோட அட்ரஸ் இது கூட லிங்க் ஆகிருக்குன்னா, இந்த நோடு வந்து இது கூட லிங்க் ஆகிருக்குன்னா இந்த அட்ரஸோட வேல்யூ இங்கே இருக்கணும். ஸோ 1080 கரெக்டாக. இப்போ இப்படி இருக்கும். இப்போது இந்த நோடு வந்து இந்த நோடு கூட லிங்காக இருக்குன்னா இதனோட அட்ரஸ் வந்து இப்படி இருக்கணும் 2022 கரெக்டாக. இப்போது இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து 0ன்னு சொல்லிட்டும் எழுதலாம், இல்லைனா வந்து நல் சொல்லிட்டும் எழுதலாம். ஓகேங்களா. ரெண்டுமே வந்து ஒரே தான் மீனிங் பண்ணுது. நல்லுங்கிறது இதுக்கு அடுத்தது வந்து எந்த நோடும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் நல்லுங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே 1080 இதனோட டேட்டா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த நோடு ஒன்று வந்து மூவ் ஆகிட்டே போவீங்க. 1080ங்கிறது இங்கே இருக்குது. 1080 இங்கே இருந்தால் நெக்ஸ்ட் நோடோட டேட்டாவை தான் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நோடோட டேட்டா 14 சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்லிடலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரி, இந்த ஃபஸ்ட் நோடோட அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ ஃபஸ்ட் நோடோட அட்ரஸை வந்து நான் வந்து ஹெட்டுங்கிற ஒரு பாயிண்டரை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த ஹெட்டுங்கிற பாயிண்டரை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம 0ன்னு சொல்லிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ப்ரோக்ராமர் வந்து ஒரு சில சமயத்தில் வந்து தேவைன்னா நோடு வந்து கிரியேட் பண்ணலாம், தேவையில்லைன்னா நோடு கிரியேட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து 0ன்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். ஓகேங்களா. நோடு கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதனோட அட்ரஸ் வந்து 1000 சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸ் எடுத்துன்னு போயிட்டு இங்கே ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த ஹெட்டுங்கிறது 0வாக இருக்கிறது இப்போ 1000 சொல்லிட்டு மாறி இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி லிங்க் ஆகிட்டு இருக்குமா. ஸோ நம்மளுக்கு வந்து பேஸுங்கிறது ஹெட்டு தான். ஹெட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்டிங் நோடே வந்து நம்மளுக்கு கிடைக்குது கரெக்டாக. இப்போது இது இல்லாமல் எனக்கு வந்து 1000 அட்ரஸோட டேட்டா என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணன்னு சொல்லி சொன்னாங்கன்னா 1000 அட்ரஸ் இருக்குது. பட் இந்த 1000ங்கிறது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது?
அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் இருந்தால் மட்டும்தானே வந்து இந்த 1000ல் வந்து என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து ஹெட்டுங்கிற ஒரு பாயிண்டர் வந்து நம்மளே வந்து ஒரு மேனுவலாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டுங்கிற டேட்டான் மூலியமாக, அந்த ஹெட்டுங்கிற பாயிண்டர் மூலியமாக இந்த இப்போது நோட் ஃபஸ்ட்டு நோடு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஹெட்டில் வந்து இப்போ 1000ங்கிற ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஹெட்டுங்கிறது மேனுவலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியும். ஹெட்டுங்கிறது இப்போது ஸ்டார்டிங் நோட தான் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் நோடில் தான் வந்து இப்போ 1000 சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதனோட டேட்டா தான் கேட்குறாங்க, அதனோட டேட்டா 10 சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்லிடலாம். ஸோ இதனால தான் வந்து ஹெட்டுங்கிற ஒரு பாயிண்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போது நம்மளுக்கு என்னென்ன டேட்டா வேணும்? ஒரு டேட்டா ஃபீல்ட் சொல்லிட்டு ஒன்று வேணும், ஒரு லிங்க் ஃபீல்ட் சொல்லிட்டு வேணும். இது ரெண்டுமே வந்து கலெக்ஷனாக வேணும்னா நம்ம எது மாதிரி எந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுவோம்? இது மாதிரி வேணும்னா உங்களுக்கு டவுட்டே வேணாம். ஸ்ட்ரக்சருங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்துருக்குல்ல, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டா ஃபீல்டையும் லிங்க் ஃபீல்டையும் ஒரே நேரத்தில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயை க்ரியேட் பண்ணியதுனால இஎம்பின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக எழுதிட்டு அதில் என்னென்ன ஃபீல்டு வேணும்? டேட்டா ஃபீல்டு, லிங்க் ஃபீல்டு. இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பேசிக்காக புரிய வைக்கிறதுக்காக ஐடியா மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். இன்ட் ஐடின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் பண்ணிட்டேன்னா இன்ட் ஐடிங்கிறது மட்டும் தான் எழுதணும்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் இல்லை. இங்கே நீங்கள் கீழே வந்து int id character name of 20 அதுக்கப்புறம் float salary இப்படி வந்து நிறைய ஃபீல்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிக்ஸ் புரிய வைக்கிறதுக்காக டேட்டாங்கிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடி மட்டும் தானே ஜாயின் பண்ணலன்னு சொல்கிறேன். ஸோ ஐடின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? லிங்க் இருக்குது. லிங்க்குங்கிறது அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் வேணும். ஸோ அதனால் ஒரு பாயிண்டர் தான் இங்கே யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்டார் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதனோட நேம் நெக்ஸ்ட்டு நோடோட அட்ரஸை யூஸ் பண்ணுறதுனால அதோட நேம் வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் வந்து பாயிண்டர் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ ஆல்ரெடி ஒரு கான்செப்ட்டில் பார்த்துருக்கோம்ல, செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சருங்கிறது. ஸோ ஸ்ட்ரக்ட் இஎம்பி இது மாதிரி நான் ரெப்ரசென்ட் பண்ணேன்னா இது செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். இந்த பாயிண்டருங்கிறதும் இந்த சேம் ஸ்ட்ரக்சரை தான் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸும் என்னென்ன ஃபீல்டை தான் கண்டெயின் பண்ணிருக்கு? ஒரு ஐடி ஃபீல்டு, அதாவது ஒரு டேட்டா ஃபீல்டு தான் வந்து கண்டெயின் பண்ணிட்டு இருக்கு. அதே போல் ஒரு அட்ரஸ் ஃபீல்டு தான் கண்டெயின் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட்டுங்கிறது அதே மாதிரி இருக்க ஒரு எம்ப்ளாயி ஃபீல்டு, ஒரு ஸ்ட்ரக்சரை எம்ப்ளாயி ஃபீல்டை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நெக்ஸ்ட் அட்ரஸை வந்து இது மாதிரி பாயிண்ட், அதாவது இந்த அட்ரஸை வந்து இதில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டார் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு பாயிண்டர் வேரியபிளை செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சராக வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எதுக்காக பாயிண்டர் வேரியபிள்னா, நார்மல் வேரியபிள்னால வந்து செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சரால் கிரியேட் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி இந்த கான்செப்ட் வந்து ஸ்ட்ரக்சர் இன் சியில் வந்து பார்த்துட்டோம். ஒரு பாயிண்டரால் மட்டும்தான் வந்து செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சராக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் வந்து ஸ்ட்ரக்சரில் இருக்க டேட்டா. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சருக்கு வெளியே இப்போ இங்கே ஹெட்டுங்கிற ஒரு பாயிண்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஹெட்டுங்கிறது கூட ஒரு ஸ்ட்ரக்சரோட அட்ரஸை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நோடுங்கிறது ஒரு டேட்டா ஃபீல்டு, ஒரு அட்ரஸ் லிங்க் ஃபீல்டு. ஸோ இது வந்து நோடுக்குள்ளே வந்துடும். இப்போது ஹெட்டுங்கிறது அதை வந்து நோடை வந்து டிபெண்ட் பண்ணிடல. ஸோ அது வந்து இந்த நோடுக்கு வெளியே, ஸ்ட்ரக்சருக்கு வெளியே எழுதுகிறேன். ஸ்ட்ரக்ட் இஎம்பி ஹெட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். இல்லைனா 0க்கு பதிலாக நல் சொல்லிட்டு எழுதுங்க. ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான் தருது. அப்படின்னா நோடு கிரியேட் பண்ணாததுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஹெட்டுங்கிறது 0வை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுவே நோடு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிட்டிங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐடியாஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.